ஆப்கே அதாலத்தின் அசாமின் முதலமைச்சர் ஹெமந்தா பிஸ்வா சர்மா மீது இருக்கும் குற்றச்சாட்டு, இவர் அரசியலில் மணிப்புலேட் செய்பவர். ஹெமந்தாஜி ஒரு காலத்துல எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு சில நேரம் கோவா கூட்டு போவாங்க, கஜுராஹோ கூட்டு போவாங்க. ஆனா இப்பெல்லாம் அசாம் கூட்டிட்டு வந்துடுறாங்களாமே. கமாக்கியா தேவியோடைய ஆசீர்வாதம் வாங்க வராங்க. அஸ்ஸாமுக்கு இப்போ நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குதுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் காமாக்கியா தாயை பத்தி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ பரவலா மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் அம்மாவுடைய அவைக்கு போறாங்க. அம்மாவோட சபைக்கு போறாங்களா இல்ல ஹிமந்தாஜியோட சபைக்கு வராங்களா? நான் அந்த தாயோட மகன் தானே, எனக்கு எங்க அரசவையெல்லாம் இருக்கு. அப்புறம் சிவசேனா எம்எல்ஏக்களை உடைக்கிறதுக்காக ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவங்க பாக்கெட்ல 50 கோடியை போட்டீங்களாமே. ஏங்க நானே இதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. என்னை பத்தி எப்படி எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா மொத்த அசாமியும் திரட்டினா கூட அவ்வளோ பணத்தை தயார் பண்ண முடியாது. மொத்த அசாம்லயுமே கிடையாதுங்க. அசாம்ல சுகர் மில்லாம் எதுவும் கிடையாது. அஸ்ஸாம்ல சரத்பவார் மாதிரி பெரிய லீடர்லாம் யாரும் கிடையாது. அவர்லாம் நேஷனல் லெவல்ல பெரிய தலைவர். நாங்க ஒரு சின்ன மாநிலங்க. இல்ல ஆனா யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்ல விருந்து சாப்பாடு கொடுக்க முடியும். அதான் எங்களால பண்ண முடியும். ஆனா இந்த சிவசேனா எம்எல்ஏக்கள் எல்லாம் எப்படி உடைச்சீங்க? அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும். உத்தவ்ஜி மேல அவங்களுக்கு கோவம் இருந்திருக்கும். வேற எப்படிங்க கட்சி உடையும்? ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டு வெளியில வராருன்னா அந்த பிரச்சனை வந்து கட்சியில தானே இருக்கணும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்க அங்க வந்து தங்கி இருந்ததாகவும் ராத்திரி 11 மணிக்கு எங்க போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் விஷயமே மாறிடுச்சு. பாருங்க, நான் அவங்களெல்லாம் போய் பார்க்கவே இல்லைங்க. நான் சில ஏற்பாடுகளை பண்ண, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அப்ப நான் சில உதவிகளை பண்ணேன் அவுட் சைட் த ஹோட்டல். அது மட்டும் இல்லை, நான் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி வேற சொல்லிட்டேன். அதாவது இங்க பாருங்கய்யா, யார் இங்க தங்கினாலும் தங்க விடுங்க, ஆனா இங்க இருந்து கிளம்பும் போது வாடகையோட சேர்த்து மொத்த ஜிஎஸ்டி வாங்கிட்டு விடுங்கன்னு தான் சொன்னேன். எங்களுக்கு அப்ப ரொம்ப நல்ல லாபங்க. கெஜ்ரிவால் சரத்பவாரை சந்திக்க போனாரு. அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, எங்க எம்எல்ஏக்களையும் இப்படி இழுக்க பாக்குறாங்கன்னு சொன்னாரு. அந்த எம்எல்ஏக்களும் வர்றது நல்லதுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர்றது நல்லது. நான் இங்கேயே அழைப்பு விடுறேங்க, கெஜ்ரிவால்ஜியை விட்டுட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்றேன். இல்ல ஆனா அஸ்ஸாமுக்கு வந்ததும் எம்எல்ஏக்கள் எப்படிங்க மாறுறாங்க? இங்க பாருங்க, அஸ்ஸாமுக்கு வர்றதுனால எம்எல்ஏக்களுக்கு சக்தி கிடைக்குங்க. ஏன்னா அங்க காமாக்கியா தாயார் இருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு, புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குதுங்க. அஸ்ஸாம் வர்றதுனால உங்களுக்கு சக்தி கிடைக்குங்க. அவங்களுக்கு லட்சுமி தரிசனமும் கிடைக்கும். லக்ஷ்மியை நாங்க சம்பாதிக்க தாங்க செய்யணும். கொடுக்கறதுக்கெல்லாம் எங்க கிட்ட ஒன்றும் இல்லைங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் வேணா நிலைமை மாறலாம். இப்போ நீங்க எங்க ஊருக்கு வந்தாலும் உங்ககிட்டயும் கேட்போம், எங்க கிட்டயும் லக்ஷ்மி கிடையாதுங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா நாங்களும் இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரணும்னு முயற்சி பண்றோம். இப்போ எங்ககிட்ட எங்கெங்க இருக்கு. ஆனா இது உண்மைதானே, அஸ்ஸாம் பொலிட்டிக்கல் டூரிசமோட முக்கியமான இடம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப எல்லாரும் அதை பத்தி தான். எனக்கு இது ரொம்ப பெருமையான விஷயங்க. ஏன்னா அஸ்ஸாம் பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் சென்டர் ஆயிடுச்சுங்கிறது எங்களுக்கு பெருமை தானே. ஆகிறது நல்லது தானேங்க. எந்தெந்த பார்ட்டியில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ எல்லாரையும் வர வைங்க அஸ்ஸாமுக்கு. ஹோட்டலை உடனே புக் பண்ணுங்க. காங்கிரஸுக்கும் எங்க இருந்தாவது யாரையாவது உடைச்சு கூட்டிட்டு வரணும்னா அவங்களே அஸ்ஸாமுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு போடுறேன், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதுக்கு இட் இஸ் எ பிளேஸ், நல்ல இடங்க, டூரிஸ்ட் பிளேஸுங்க. அப்புறம் அஸ்ஸாம் மக்கள் எப்பவுமே ஹோட்டல் பக்கத்துல கூட வரமாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. எங்க வேலை வேற, உங்க வேலை வேற. இஃப் எ குட் பிளேஸ், ஹோட்டல் ரெடிசனுக்கு குவஹாத்தியில நிறைய ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதனால யாருக்கெல்லாம் வரணுமோ வாங்க. காங்கிரஸோட லீடர் இருக்காருங்க, குமார் ஜெய் மங்கல் சிங். அவருடைய புகார் என்னன்னா, அஸ்ஸாமுடைய முதல்வர் ஜார்க்கண்ட் அரசை கவிழ்க்கிறதுக்காக அந்த எம்எல்ஏக்களுக்கு 10 கோடி ஆஃபர் கொடுத்தாராமே. இங்க பாருங்க, நான் எத்தனை தடவை சொல்றது, அஸ்ஸாமோட சிஎம் இப்படி 10 கோடி ரூபா பணம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்க பட்ஜெட்டையும் பார்க்கணும் இல்லைங்க. எங்க பட்ஜெட்ல என்ன இருக்கு ஏங்க? இப்பதான் நாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் நாட் வெரி ரிச் ஸ்டேட். இனி வருங்காலத்தில் ஆகலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா யாருக்காவது 10 கோடி ரூபா கனவெல்லாம் இருந்துச்சுன்னா அஸ்ஸாமுக்கு வந்துடாதீங்க. அந்த அளவு we cannot afford. அப்படின்னா ஒருவேளை வேற எங்க இருந்தாவது பணம் வருதா, அது அஸ்ஸாம் வழியா போகுதா? ஏங்க இதை விட பெரிய வழி டெல்லி மும்பைல எல்லாம் இருக்கு. அங்க இல்லாத வழியா முதல்ல நீங்க மேப்பை பாருங்க. இப்படி இந்த மூளைக்கு வந்து அப்புறம் சுத்திக்கிட்டு வருவாங்களா? ஏங்க தீஸ் ஆல் ஜார்க்கண்டோட 3 எம்எல்ஏக்களை பிடிச்சாங்க வெஸ்ட் பெங்கால்ல. அவங்க கிட்ட இருந்து கேஷும் கிடைச்சது. அவங்க அஸ்ஸாமுக்கு வந்துட்டு தான் போனவங்க. அதாவது பணம் கிடைச்சிருக்கோங்க. 10 கோடி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 7-8 லட்சம் ரூபாய் இருக்கலாம் பணம் கிடைச்சிருக்கலாம். அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. நாங்க என்ன சொல்றது? அவங்க காங்கிரஸோடைய எம்எல்ஏக்கள், அது அவங்களுடைய பிரச்சனைங்க.
என்னோட விஷயம் பக்காவா கிளியருங்க. இங்க பாருங்க, அது ஜார்க்கண்டோ இல்ல மத்த ஸ்டேட்டோ, எனிவேர் டு டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நாங்க தான் எப்படியும் ஜார்க்கண்ட்ல ஜெயிக்க போறோம். நாங்க எதுக்கு ஜார்க்கண்ட்ல ஆட்சியை கவுக்க போறோம்? இட் இஸ் ஜஸ்ட் a பேஷன்ஸ் வெயிட்டிங் ஆஃப் அனதர் மந்த். இங்க பாருங்க, நான் இவ்வளவு பணம் செலவு பண்றேன், நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ எலெக்ஷன் வரும்போது மக்கள் 10 ரூபாய்க்கு பண்ற வேலைக்கு 100 ரூபாய்க்கு பில் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. கேட்டா உங்ககிட்ட தான் பணம் இருக்குதுன்னுவாங்க. பொலிட்டீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட அந்த மாதிரி பணம் இல்லைன்னு தான் பப்ளிஷ் ஆகணும். இப்ப எல்லாரும் பேசுறது சச்சின் பைலட்டை பத்தி தான். அவரும் ஒருவேளை அஸ்ஸாம் வழியா வந்து போவாரா என்ன? இல்லைங்க, இங்க பாருங்க, என்னையெல்லாம் நான் அவமானப்படுத்தினா பொறுத்துக்க மாட்டேங்க. அவ்வளவுதான், நான் கட்சியை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேங்க. ஆதாரம் இல்லாமலே எதுக்குங்க சொல்லணும்? பாருங்க, சச்சின் பைலட் ஜி பிஜேபிக்கு வரட்டும் இல்ல காங்கிரஸுக்கு போகட்டும், எங்க வேணா போகட்டும், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நான் ராஜஸ்தான் பாலிடிக்ஸை ரொம்பலாம் ஃபாலோ பண்றது இல்லைங்க. நார்மல் டிவியில பாக்குறது தான் எனக்கும் தெரியும். ஆனா எந்த விஷயத்தை இப்போ அவரு டிவியில சொல்றாரோ, சரிங்க நீங்க பிஜேபியில ஜாயின் பண்ணுங்க இல்ல தனி பார்ட்டி ஆரம்பிங்க, ஆனா இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படிங்க கட்சியில இருக்க முடியும்? என்னால சத்தியமா முடியாதுங்க. சச்சின் பைலட்டை பத்தி அடிக்கடி ஒன்னு சொல்றாங்க, என்னன்னா அவர் இப்படி பண்றது எல்லாமே பிஜேபியோட சப்போர்ட்ல தான் பண்றாருன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பிஜேபி சப்போர்ட் பண்றதுனால ஒருத்தர் இப்படி எல்லாம் பண்றாருன்னா நீங்க அவரை பார்ட்டியை விட்டு அனுப்பிடுங்க. எதுக்காக கட்சியில வச்சிருக்கீங்க? அனுப்பிடலாம்ல. ஏங்க அவர் மனசுல வேற எந்த பிரச்சனையுமே இல்லையா? பிஜேபின்னு சொல்றது மட்டும்தான் இப்ப பிரச்சனையா நினைக்கிறீங்களா? ராஜேஷ் பைலட் அவங்க பார்ட்டிக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணலையா என்ன? ராஜேஷ் பைலட் ஜியோடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம அஸ்ஸாம்ல என்ன நடந்துச்சு, மிசோரம்ல என்ன நடந்துச்சு, ராஜீவ் காந்திக்கு என்ன பேர் கிடைச்சிச்சு? அதாவது வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜீவ் பைலட். இப்போ அவர் பையன் இப்படி பண்ணதும் உடனே அவர் பிஜேபி ஆளுங்கிறாங்க. அதாவது whoever will try to speak anything against the Gandhi family ஆர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உங்க மேல அவங்க கண்ணை மூடிக்கிட்டு பழிய போட்டுருவாங்க. ஏன் சார் இப்படிதான் பாலிடிக்ஸ் பண்றதா? இப்ப பாருங்க, கர்நாடகாவில் அவங்க அருமையான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 2 வருஷம் சித்தாராமையா, 2 வருஷம் டி கே சிவகுமார் ஏற்பாடு அதுக்கு 2 வருஷம் எங்க ஆள போறாங்க? லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்க ஆட்சி இருக்க போகுது? இருக்கோன்றீங்க? அத நீங்க தான் சொல்லணும். இல்ல உங்களுக்கே தெரியல, இப்போ உங்களுக்கே அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதுல எத்தனை பேர் அஸ்ஸாம் வராங்கங்கறத பொறுத்து இருக்குமோ. Do you think that this government has expiry date after Lok Sabha election? எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப என்னதான் ஆகும்? உடஞ்சி போயிடும். வேற என்ன ஆகும்? இன்னொருத்தர் அப்புறம் முதலமைச்சர் ஆயிடுவாருங்க. மக்கள் யாராவது இப்ப கேள்வி கேட்கறீங்களா? இல்ல, நீங்க பேட்டியில சொல்லும்போது மம்தா பானர்ஜி ஜி உங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு நெருங்கின நண்பரானாங்க? அவங்களுக்கு நண்பர்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்களே. நாங்க ஒரு காலத்துல ஒன்னா காங்கிரஸ்ல இருந்தோம்ல, அதனால எல்லார் கூடவும் எனக்கு நட்பு நல்லா இருக்குங்க. நான் எல்லார் கூடவும் அந்த உறவை மெயின்டைன் பண்றேங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் நமக்கு உதவியா இருப்பாங்க. அதனால தனிப்பட்ட உறவை நான் எப்பவும் யாரோடவும் முறிச்சுக்கிறது இல்லை. அப்படின்னா இந்த உறவுகள் ஒரு சில நேரங்களில் பார்ட்டியை உடைக்க உதவி இருக்கும். சில நேரத்துல உதவியா இருக்கும், சில நேரத்துல உபத்திரமாவும் ஆயிடும். சில நேரத்துல உதவியா இருக்கும், சில நேரத்துல ப்ராப்ளமும் ஆயிடும்ல. இதோ பாருங்க, இவருக்கு அவரோட நல்ல தொடர்பு இருக்கு, சில நேரத்துல டவுட்டும் வந்துடும்ல. அதனால 2 விஷயமும் நடக்கும். தீஸ் ஆர் டபுள் ஏஜென்ட்ஸ். இப்ப பிரமோத் திவாரி என்ன சொல்றாருன்னா, இந்த வேலையெல்லாம் ஏன் ஹிமந்தா பண்றாருன்னா, அவர் மோடிஜிக்கு சோப் போட நினைக்கிறாரு. இப்ப அவர் சோப்பு போட்டு போட்டு அசாம்லயே சோப்பு இல்லங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மோடிஜி அவர் ஒரு இடத்துல இருக்காருங்க, அவர் ஒரு பிரதமர், தேச தலைவர். ஆனா நாட்டுக்கு இப்ப என்ன தேவைன்னா, இந்த காந்தி ஃபேமிலி அப்புறம் காங்கிரஸ் உடைய கல்ச்சர் இருக்குல்ல, அது அழிஞ்சிடணுங்க. அதுக்காக நான் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவேங்க. இப்போ பிரமோத் திவாரி சார் வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா என் கூட போன்ல பேச சொல்லுங்க.